உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை நமக்கு பல அதிசயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உரைநடை பற்றியும் படிக்கும்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்காரே வள்ளல் பெருமான் அப்படின்னு ஆச்சரியம்தான் தோணுது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த பின்பு நாம் கண்டுபிடித்து சொல்கின்ற பல உண்மைகளை 200 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு வளராத, அவ்வளவு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படாத காலத்திலேயே வடலூரிலிருந்து நம்முடைய ஞானி யோசித்திருக்கிறார். அதை பட்டவர்த்தனமாக உறக்கச் சொல்லியிருக்கிறார் என்பது எப்படிப்பட்ட ஒரு அறிவின் உச்சம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கருவிகள் நிறைய இருக்குது. எது ஒன்று சோதனை செய்யணுன்னாலும் உடனே அப்பாரட்டஸை பயன்படுத்திடுவோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லாத பொழுதே நம்முடைய வள்ளல் பெருமான் அதை செய்திருக்கிறார். அப்பாரட்டஸ் என்பது அவருக்கு தன்னுடைய ஞானம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி மழை அப்படிங்கிறத பற்றி ஒரு பத்தி எழுதியிருக்கார். என்ன ஆச்சரியம்னா, இப்போ நம்மக்கிட்ட அந்த மழை எப்போ வரும், மழை எவ்வளோ வேகத்தில் வரும், எவ்வளோ சென்டிமீட்டர் அல்லது எவ்வளோ மில்லிமீட்டர் பெய்யும், எவ்வளோ புயல் வரும், எவ்வளோ வெள்ளம் வரும், இப்படி எல்லாவற்றையும் சொல்வதற்கான அந்த கருவிகள் இருக்குது. ஆனால் மழை எப்படி தோன்றுகிறது என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் விஞ்ஞானம் படிக்காமல், அறிவியல் படிக்காமல் இந்த பத்தியில் சொல்கிறார் அப்படின்னா ஆச்சரியம்தான். ஆனால் இதற்கு மூலம் எதுவாக இருக்க முடியும் என்றால், நாம் நிறைய முறை பார்த்துருக்கோம். நம்முடைய ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் ஒரு பாடல் வரும் இல்லையா, ஆழி மழை கண்ணா அப்படின்னு. அந்த பாடலில் ஆண்டாள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மழை பெய்கின்ற அந்த விந்தையை வரி வரியாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமான் உரைநடையில் தமிழில் இதை சொல்கிறார் என்றால், அந்த உரைநடை பற்றி ஆரம்பிக்கிறாரு, போயிட்டே இருக்கு, முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மழையாக மழையை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். அதில் மிக மிக வியந்து போற்றத்தக்க பல அம்சங்கள் இருக்கின்றன. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பத்தியை பார்த்துடலாம். புகையின் 3வது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகிறது. இதுபோல் சூரிய கிரண உஷ்ண ஆவியாகிய புகை ஓஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து வாயு மண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும் போது கீழ் மேலும் உள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும்போது மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும்போது சத்தமாகிய இடியும் அத்தொனியால் படலம்போல் மூடியிருந்த காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கிய போது மழையும் உண்டாகும். இதனன்றி மேகம் கடல் ஜலத்தை உண்டு மழை பெய்வதென்பது பொய். இந்த நீளமான பத்தியில் எப்படி இடி வருது, எப்படி மின்னல் வருது, எப்படி மழை வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை தவிர அந்த ஒரே வரியில் கடைசியாக நிறைவு செய்யும்போது சொல்கிறாருல, மேகம் கடல் நீரை உண்டதனால் மழை பெய்கிறது என்று சொல்லப்படுவது பொய் அப்படின்னு சொல்லிடுறார். அதாவது காலமாக நமக்கு புராணங்கள் வழியாக இந்த கதை தான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதையும் நாம் தலையாட்டி ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி ஏற்றுக்கொள்பவராக இல்லை. அதனால் எப்படி இந்த பத்தியை அவர் சொல்லி இருக்கிறார், எப்படி இந்த தமிழில் சொல்லி இருக்கிறார், விஞ்ஞானத்தை தமிழில் சொல்ல முடியும் என்று நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்ற ஒரு ஆன்மீக ஞானி நம்முடைய வள்ளல் பெருமான் என்பதை உணர வேண்டும். இந்த பத்தியை தமிழில் படிக்கும்போது ஆச்சரியம் வருது. ஏன்னா இது எல்லாவற்றுக்குமான ஆங்கில வார்த்தைகள் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் கிடைக்கும். ஆனால் இதற்கான தமிழ் ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த சமமான தமிழ் வார்த்தைகள் அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதை தாண்டி எப்படி மழை பெய்யும் என்கின்ற விஞ்ஞான உண்மையை தமிழில் சொல்ல முடியும் என்று நிரூபித்திருக்கின்ற ஒரு ஆன்ம ஞானத்தையும் நாம் வள்ளல் பெருமானிடம் பார்க்கிறோம். புகையின் 3வது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகிறது. புகைனா அந்த வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேப்பர் சீதள சக்தி அப்படிங்கிறார். அதை வேப்பருங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை சீதள சக்தி. பனி, நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஊருக்கு போனோன்னா அந்த பனி மேகத்துக்கு நடுவில் நம்ம நடந்து போகும்போது அந்த சீதள சக்தி அல்லது அந்த வாட்டர் வேப்பர் நம்ம மேலே படியும்ல, அதைத்தான் சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவரோட காலத்தில் அவர் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களுக்கு போயிருப்பாராங்கிறது தெரியல.
ஆனால் சீதள சக்தி என்ன செய்யும் என்பதை உணர்ந்திருக்கிறார் என்று காட்டுகிறது இந்த பத்தி. அப்புறம் தொடர்றார் பாருங்க, அதுதான் மிக ஆச்சரியம். ஒரே வரி போய்கிட்டே இருக்கு. இதுபோல் சூரிய கிரண உஷ்ண ஆவியாகிய புகை ஓஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து வாயுமண்டலத்தில் சேர்த்து, அதாவது நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் அப்படிங்கிறாரு. அதாவது கடல் நீர்ல உள்ளது, பார்னா பூமியில உள்ளது, பொறுப்புனா வான வெளி, அந்த வெளின்னு சொல்லுவோம்ல, அதுல உள்ள நீர் எல்லாத்தையும் கிரகித்து மேகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன நடக்குதாம், மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் அப்படிங்கிறாரு. மேலும் கீழ் இப்போ ஒரு பால் மாதிரி அந்த வாயு அந்த சீதள சக்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருதுன்னு வைங்க, அதுக்கு மேலேயும் கீழையும் அழுத்தம் ஏற்படும் போது அந்த சீதள சக்தி அழுந்தப்பட்டு மழையாய் பெய்கிறது அப்படின்னு சொல்லித்தரார். காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும் போது கீழ் மேலுள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும் போது காலபேதம், அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேலும் கீழும் அந்த காற்று அதை அசைக்கும் போது அந்த சீதள சக்தியாகிய வேப்பர் அசைகிறது. அதன் மூலமாக என்ன நடக்கிறதா, மின்னலும் இடியும் உண்டாகிறது என்பதை சொல்கிறார். கீழ் மேலுள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும் போது மின்னலாகிய பிரகாசமும், கீழையும் மேலையும் இருக்கிற அந்த உஷ்ணவாயு தடிப்பு விலகும் போது ஒரு வெளிச்சம் பாயுதில்ல, அந்த வெளிச்சம் பாய்வதுதான் மின்னல் அடிப்பது என்று சொல்லி தருகிறார். மேலையும் கீழையும் உள்ள மூடி கழட்டியாச்சு அப்படின்னா வெளிச்சமாக இருக்கும்ல. மேலையும் கீழையும் யோசிச்சு பாருங்க, மேலே இருந்து ஒரு மூடி கீழே இருந்து ஒரு மூடியை வச்சு மூடினா உள்ள இருட்டாக இருக்கும். அது ரெண்டையும் வெளியில் எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல வெளிச்சம் பாயும்ல, அதுதான் மின்னல் என்று சொல்கிறார். சரி, மின்னலாச்சு, அப்புறம் இடி எப்படி இடிக்குமா அதையும் சொல்றாரு பாருங்க. நெருங்கி ஒன்றுபடும் போது சத்தமாகிய இடியும், நெருங்கி அந்த ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல திரும்பவும் வரும்போது சத்தமா, அது ரெண்டும் ஒன்று இடிக்கும் போது, மேலையும் கீழையும் உள்ள மூடி இடிக்கும் போது சத்தம் வரும், அதுதான் இடி என்று சொல்கிறார். அத்தொனியால் படலம்போல் மூடியிருந்த காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கிய போது மழையும் உண்டாகும். அந்த இடி சத்தம் கேட்கும் போது மேலையும் கீழையும் உள்ள மூடி விலகுதில்லை, அந்த இடியோட வலிமை அவ்வளவு. அது ரெண்டும் விலகும் போது நடுவில் உள்ள பகுதியில் காற்றாகிய அது காற்று போய் அதை அசைக்கும் போது அந்த நீர் துகளெல்லாம் இடிபட்டு மழையாக பெய்கிறது. இவ்வளோதாங்க. ஒரு மிகப்பெரிய உண்மையை அவர் விஞ்ஞானிகள் மாதிரி வானத்துக்கு போய் பார்க்கல, இல்லை ராக்கெட்டில் ஏறி மேலே போய் பார்க்கல, எல்லாவற்றையும் ஞான திருஷ்டியால் ஞானத்தால் உணர்ந்து கண்டறிந்து இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இதை மறுப்பதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் இல்லை. ஏனென்றால் இது மிகச்சரியான தத்துவம் என்பதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் நிறைவு செய்கிறார் ஒரு வரியை சொல்லி பாருங்க. அதை இதனன்றி மேகம் கடல் ஜலத்தை உண்டு மழை பெய்வதென்பது பொய். அவர் சொன்னதெல்லாமே விஞ்ஞானம். அதை தவிர கடைசி நிறைவு வரியில் சொல்வது அஞ்ஞானத்தை நாம் விளக்க வேண்டும். காலம் காலமாக நமக்கு சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே அஞ்ஞானத்தை தான் கொடுத்திருக்கின்றன. அதனால் அந்த மாதிரியான அஞ்ஞான பிறவிகளாக நாம் இல்லாமல் ஞான பிறவிகளாக மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வென், வேர், ஒய், வாட், ஹவ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்வாங்கல்ல, ஜேர்னலிஸ்டோட மிக முக்கியமான குணம். அதைத்தான் நாம் எல்லோருமே கை கொள்ள வேண்டும். எப்போ, எப்படி, யாரால், எங்கே, எந்த நிலையில் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாவற்றுக்கும் பகுத்தறிவோடு கூடிய பதில்கள் கிடைக்கும். அதுதான் ஆன்ம வெளிச்சத்துக்கான பாதையாக அமையும் என்று வள்ளல் பெருமான் இந்த மழை என்கின்ற பத்தியில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். மீண்டும் அவரது தமிழ் மழையில் நனைவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.